கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தை கண்ட அநேகர் இந்த புதிய மாதத்தை காணாதபடிக்கு எத்தனையோ விதமான மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள், போராட்டங்களை பார்க்கிறோம், பலவீனங்களை பார்க்கிறோம். ஆனாலும் அவருடைய பெரிய கிருபையின் நிமித்தமாய், இரக்கத்தின் நிமித்தமாய் நமக்கு ஜீவனை கொடுத்து ஜீவனோடு கூட அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் இந்த புதிய மாதத்துக்குள்ளே போகும்படியாய் தேவன் பாராட்டின அந்த கிருபைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கிறவர்களாய், நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்காய் கொடுக்கிற வாக்குத்தத்தம் யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யோபு சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இந்த நாளில், இந்த மாதத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உனக்கு குறித்திருக்கிறதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி, உனக்கு குறித்திருக்கிறதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளில் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஒருவேளை 8 மாதம் உங்களுக்கு குறித்திருக்கிற காரியம் நடக்காமல் இருந்திருக்கலாம், உங்களுக்கென்று வைத்திருக்கிற காரியம் நிறைவேறாமல் இருந்திருந்திருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கென்று குறித்து வைத்திருக்கிற காரியம் தாமதமாய் இருந்திருக்கலாம், அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கலாம் மனுஷர்களின் நிமித்தமாய். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் யோபு அன்னைக்கு சொல்லுகிற பிரகாரமாய், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நிச்சயமாகவே நிறைவேற்றினார் அவர். யோபு எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்று சொல்லி பார்ப்போமானால், எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை, எல்லாம் தன் பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய சரீரம் பலவீனத்தின் நிமித்தமாய் பருக்களினால ஓடுகளை வைத்து சுரண்டி கொண்டு அதனுடைய சரீரத்தினுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் தன்னுடைய மனைவி தூஷிக்கிறது நிமித்தமாய் யோபுவினுடைய சூழ்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. யோபு சொல்லுகிறார், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட வேதத்தில் பார்க்கிறோம். அவர் பேசுகிற வார்த்தையில் கூட தேவனை மகிமைப்படுத்தினார். அவர் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை 8 மாதம் நீங்கள் நினைக்கலாம், எனக்கென்று வைத்திருக்கிற காரியம் நடக்கலை, எனக்குன்னு வேணுன்ற காரியம் நடக்கலை, எனக்கென்று குறித்து வைத்திருக்கிற காரியம் நிறைவேறலை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உனக்கு குறித்திருக்கிறதை நான் நிறைவேற்றுவேன், நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யாருக்கு அவர் கொடுக்கிறாரு? எப்போ கொடுப்பாரு? யோபுவினுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போன நேரத்திலையும் அவர் சொல்லுகிற காரியம் நம்பிக்கை. என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன். அப்போ யார் நம்பிக்கையாக இருக்கிறாங்களோ, எனக்கு நிறைவேற்றுவார்னு யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு அவர் குறித்திருக்கிறதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். 2வது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தன் சிநேகிதர்களுக்காய், தன்னுடைய நண்பர்களுக்காய் யோபு ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபித்தது நிமித்தமாய் யோபுவின் சிறையிருப்பு மாறினது. 2வது காரியம், நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட இருக்கும் பொழுதும், மற்றவர்களுக்காய் திறப்பில் பாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறதை குறித்திருக்கிறதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படி நம்பிக்கையாக இருந்ததுனால தான், மற்ற தன்னுடைய நண்பர்களுக்கு ஜெபித்ததுனால தான் யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், யோபுவினுடைய பின்னிலைமை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தால் இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே 8 மாதத்தில் இழந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் இரட்டத்தனையாய் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நடக்காத காரியத்தை, குறித்து வைத்திருக்கிற காரியத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அர்ப்பணித்தவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற என் அன்பு தெய்வமே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற, நம்புகிற ஒவ்வொருவருக்காய் சமூகத்தில் வருகிறையா. இந்த மாதத்தில் இதோ எங்களுக்கென்று வைத்திருக்கிற, குறித்திருக்கிற காரியங்களை நீர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீங்க. அதுக்காக யோபுவை போல நம்பிக்கை உள்ளவர்களாய், இதோ யோபுவை போல தன்னுடைய நண்பர்களுக்கு, மற்றவர்களுக்கு திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. நீர் அப்படியே செய்யப்படுவதற்காக எமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.